அடுத்தது, இந்த சரீரம் உன்னுடையது இல்லை, தனுவு தானது காணி, இது அழிவு. இந்த சரீரம் அழிய போகிறது. ஆத்மா தான் நிரந்தரம். ஆத்மா தான் சட்டையை மாற்ற போகிறது. அது இல்லையா, ட்ரெஸ்ஸை மாற்றிக்க போகிறது. அதுதான் இன்றைக்கி கலெக்டராக வந்தால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி டை கட்டிட்டு வந்து நிற்கலாம். நாளைக்கு ஒரு சாதாரண வீட்டில் ஏதாவது வைத்திய காரியம் பண்ணணுன்னா அவரும் பஞ்சம் கட்டிட்டு அதுக்கு தகுந்த வேஷம் போட்டுக்கணும். இப்படி நம்ம மனசை அந்த மாதிரி வேஷங்களை மாற்றி தான் ஆகணும். அந்த வேஷம் தான் நம்ம மாற்றிக்கிறோம். இன்றைக்கி இந்த ஜென்மாவில் ஒரு மனுஷனாக இன்னொரு ஜென்மாவில் இன்னும் எப்படி பிறக்கிறோம் தெரியாது, நமக்கே தெரியாது. அதெல்லாம் பியாண்ட் லிமிட் நமக்கு. இது அதான் அவர் தான் தனு. இந்த உடம்பு நம்மளது இல்லை, ஆனால் இது மேல் தான் நம்ம கான்ஷியஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கான்ஷியஸ்னா ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்குது, அபிமானம் ஜாஸ்தியாக இருக்குது. சரியா இருக்கா, பவுடர் போட்டுன்னு இருக்கேனா, இப்படி பண்ணியிருக்கேனா, மேக்கப் பண்ணிட்டு இருக்கேனா, இப்படி நம்ம போகிறோம். அந்த ஒரு மோகம்தான் இந்த சினிமாங்கிறது. இந்த சினிமாங்கிறது அந்த மோகம்தான். அதோடைய மோகமும் அதோடைய ஒரு ஆக்கர்ஷணமும் கவர்ச்சியும் வேறு எதுலேயும் இல்லை இந்த காலத்தில். எஸ்பெஷலி தமிழ்நாடு. மற்ற ஸ்டேட் கொஞ்சம் பரவாயில்ல கம்பேரிசன் வித் அதர் ஸ்டேட். இதை நான் சொல்கிறதுக்காக தப்பாக நினைக்காதுங்க, சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வர ஆகிட்டுருக்கு. அதுதான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னும் நம்ம முடந்துக்கணும். கோடியாக சம்பாதிச்சா என்ன பண்ண போகிறோம்? நத்திங் இல்லையா? எதுவும் நம்ம கூட வரப்போகிறது இல்லையே. எதுவும் எல்லாம் சம்பாதிச்சு ஆசை மேற்கொண்டு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் ஏதாவது நம்மளை அனுபவிக்க முடியுமான்னாக்கா முடியாது. ஓரளவுக்கானது என்னென்னமோ வந்துவிடுறது. சுகருங்கிறோம், அதுங்கிறோம், என்னென்னமோ வந்துவிடுறது. திருப்தியை சாப்பிட முடியாது. அவர் மகரிஷி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கார். சன்னியாசம்னு நீ பாட்டு காஷாய வஸ்திரம் கட்டின்ட்டு ரோட்டில் போகணுன்னு அவசியம் இல்லை. ரோட்டில் போனால் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன்? வயிறு சும்மா இருக்குமா? தாளம் அடிக்கும் சாப்பாட்டுக்கு. அதனால நீ என்ன பண்ணணும்? வீட்லேயே கிரகத்துலேயே இரு, அளவோடு சாப்பிடு. 2 வேளை சாப்பிட்றியா, ஒரு வேளை பண்ணிக்கோ. அந்த மனக்கட்டுப்பாடு கொண்டு வந்ததுனால அதே சந்நியாசம். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நான் படித்து தெரிஞ்சுட்டேன். எவ்வளோ ஒரு உயர்வான இதை சொல்லியிருக்காரு. முதல்ல மனசு ரொம்ப முக்கியம். அதை ஜெயிச்சிட்டோம்னா எது வேணால் ஜெயிக்கலாம் நம்ம. நான்லாம் அதில் தான் நான் வந்துட்டுருக்கேன், துணிஞ்சு செஞ்சுட்டுருக்கேன். பயம் இல்லாமல் நிர்பயம் வேணும் நமக்கு. அப்போ தான் நிர்பயம் கிடைக்கும். எப்போது எதையும் சாதிப்போண்டா, செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படணும். இன்றைக்கி கொடுத்துருக்கிற டாபிக் அதனால தான் நான் அதை பற்றி கொஞ்சம் அழுத்தமாக பேசின்னு இருக்கேன். நம்ம நம்மளுக்குள்ளே நமக்கு நம்பிக்கை வேணும். இப்போ இத்தனை பேர் நீங்கள்லாம் சேர்ந்து அந்த அவருடைய ஒரு இதுக்கு, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு நம்பிக்கையோடு தியானங்கள் இதுகள் உங்களுக்கெல்லாம் முடிஞ்சது என்னெல்லாம் சேவைகள் என்ன செஞ்சுட்டுருக்கேன், அதை நான் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்குது. அவங்களோட நானும் ஒருத்தனாக சேரணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏன்னா வாழ்க வளமுடன் நீங்கள்லாம். அதுதான் என்னுடைய ஆசை. நல்லா இருக்கணும். எத்தனை ஒரு மனக்கட்டுப்பாடு இருந்தால் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. என்ன அட்ராக்ஷன் இருக்கு? ஏதோ அதுதான் இருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ அட்ராக்ஷன் இருக்குது. அதில் தான் கூட்டமே சேர்றது. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட்டம் சேர்றதில்ல இல்லையா? ஒரு டிவி எடுத்தோம்னா ஒரு விசேஷம் அன்றைக்கி வந்துடுத்துன்னா ஆபத்து. வேறு ஒன்றுமே கிடையாது. ஏதோ சினிமாக்காரன் கூத்து தான் இல்லையா? வேறு ஒரு நல்ல விஷயங்கள் வருதா? வேதாந்த விஷயங்கள் ஏதாவது வருதா? இல்லை தெய்வீகமான விஷயங்கள் இருக்கா? அந்த மாதிரி போயிடுத்தது இல்லை. ஒரு சாதாரண நல்ல பேச்சாக இருக்கு. இதில் கொஞ்சம் சிவகுமார் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. ஆமாம், இந்த தடவை அவரை வேறு விதமாக திருப்பிட்டாங்க. பர்சனல் லைஃப்னு இப்படி போய்டுறது. அந்த ஒரு பேச்சில் அவர் போன தடவை பேசினது எப்படி இருந்தது? அந்த கம்பெனியை பற்றி பேசும்போது இன்றைக்கெல்லாம் கேட்கலாம். இப்படி தயார் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி நம்ம அறிவை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்தா நாம் அன்றைக்கி என்ன தெரிஞ்சுட்டோம், நம்ம என்ன கற்றுண்டோங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதுதான் டிவி பார்க்குறதுடைய லட்சணம். இதை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க. நீங்கள் எல்லாம் உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம மனசை நல்ல விதமாக நல்ல தாட்ஸு, நல்ல சிந்தனைகள், தெய்வீகமாகவும் நம்பிக்கையாகவும் பிறரை நேசிக்கிறது, பேதபாவம் இல்லாமல் நேசிக்கணும். யாரையும் பேதபாவம் இல்லாமல் நேசிக்கணும். அவரை பார்த்தது எனக்கு அவ்வளோ அஃபெக்ஷன். என்ன கலை, அவகிட்ட கலை ரொம்ப இருக்குது. அந்த கலைங்கிற ஒரு ஆசையில்
நான் ஒரு இது பண்ணுறேன். என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, மனித நேயம். அதுதான் நீங்கள் சொல்லி தந்திருக்காரு எல்லோரும். மனித நேயம் அதுதான் கிருஷ்ண பரமாத்மான்னு ஏன்னு சொல்கிறாரு. யாரும் என்கிட்ட பக்தியாக இருக்காளோ அன்பாளாக இருக்காளோ அவள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு அவர் சொன்னார். இப்போது வாழைப்பழம் தோலை சாப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்? பக்தி. அந்த பக்தி. இன்னொரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ருக்மிணியோட கிருஷ்ணன் அப்படி படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மூஞ்சி அப்படி அட்டை கோணலில் போயிடுத்தான். என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னாலா ருக்மிணி, எவனோ பாவி பையன் விளக்கடைக்கு குடிச்சுட்டு கிருஷ்ணா அர்ப்பணம்ட்டான். எனக்கு பாரு தொண்டையில் என் தொண்டையில் ஒரே கசப்பாக இருக்குது. கொண்டா தாம்பூலத்தை கொண்டா வாயில் வச்சு போட்டுக்கிறான். அந்த மாதிரி எத்பாவம் தத்துவந்தி. அந்த பரமாத்மாவை நம்புறதுன்னா அப்படி நம்பணும். எதையும் நம்பிக்கை தான் நம்பணும், நம்ம பூர்ணமாக நம்பணும். நான் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு டிரைவரு, எனக்கு அறிமுகம் இல்லாத டிரைவரை வச்சுட்டு பெங்களூரில் போய் 4 நாள் கச்சேரி முடிச்சுட்டு அங்கேன்னு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். இவர் இப்போது அறிமுகமான டிரைவரை என் கூடிய பழக்கமாக இருக்கிறதுனால அவர் வந்துட்டுருக்காரு தைரியமாக. ஆனால் அவருக்கு சௌகரியம் இல்லாத டைமில் போய் ஆகணும். ஒத்துண்டாச்சு அந்த ப்ரோக்ராம். 15 வருஷமாக பாடின்னு இருக்கேன். அவள் எப்படின்னா சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அவளுது. அவ்வளோ நல்லா நடத்துகிறா. சாப்பாடு போட்டு 15 நாள் அவள் அன்னதானம் பண்ணி பஜனைகள் அத்தனை பாவதானம் வந்து பாடி அத்தனை ஒரு பிரம்மாண்டமாக நடத்துகிறா. அதில் நான் சிறியன் தியாக பிரம்ம கீர்த்தனைகளை பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி அது இது பண்ணுறேன். புரந்ததாஸ் கீர்த்தனைகளை பாடுறேன். அந்த மாதிரி நான் பாடின்னு இருக்கேன். எனக்கு அதை ஒரு பிளாட் கொடுத்துருக்கா. எவ்வரியே நான் பாடின்னு இருக்கேன். அதுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு டிரைவர், அறிமுகம் இல்லாத டிரைவரை கூட்டின்னு தான் நான் போய் பேசிட்டு எல்லாம் வந்தேன். ஒரு பொண்ணை பார்த்தேன், ஹேண்டிகேப்டு பொண்ணை. அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பாரு நான் தைரியமாக இங்கே வந்திருக்கேன்னா ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு காரில் வந்துட்டு பாடிட்டு போகிறேன். நீ அந்த மாதிரி நம்பிக்கை வேணும். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். அது என்ன ஏற்படுறது? ஆக்சிடெண்ட் ஏற்படுறது. எல்லோரும் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போதே ஆக்சிடெண்ட் ஏற்படுது. யாருக்கோ ஒருத்தருக்கோ நல்ல ஜாதகம் இருக்காதா? ஏரோப்ளைன் 100 பேர் போயிட்டுருக்கா, அப்படியே கவுழுது. அப்போ 100 பேருக்குமே பேட் டைமா? இல்லை இல்லையா? அதை தான் தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கைங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் தைரியம், நம்பிக்கை. இது வந்துடுச்சுன்னா நம்ம மனுஷனாக இருப்போம். ஒரு நல்ல முழு மனிதனுடைய ஒரு முதிர்ச்சி என்னன்னா, முதிர்ச்சியான இந்த அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவாளுடைய அந்த மைண்டு, வாலிபனுடைய ஒரு சுறுசுறுப்பு, இளம் வாலிபனுடைய ஒரு சுறுசுறுப்பு வேணும் நமக்கு. சக்தி எதையும் சாதிக்க முடியும்ட்டு. அதேமாதிரி குழந்த மனசு, விகல்பம் இல்லாத ஒரு மனசு, குழந்த மனசு. இது இருந்தால் ஒரு முழு மனிதனுடைய ஒரு முழு உருவங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பாரதியார் என்ன பாடியிருக்காரு? சகவரம் மருள்வாய் சதுர்மதை தாத சரோஜ பாத சகவரம் அருள்வாய் சதுர்மதை தாத சரோஜ பாத சகவரம் அருள்வாய். நமக்கப்புறம் நம்ம பேரை சொல்லணும், அதுதான் சாகாவரம். நம்ம தலைமுறை நம்ம பேரை சொல்லிகிட்டு இருக்கணும், அதுதான் சாகாவரம். அது வரைகிறது புதுரில் ரொம்ப பெரிய காரியம். அதுக்கு நிறையா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உழைக்கணும். நிறையா ஆன்மீகமாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தோம்னா எதையும் சாதிக்க முடியும்.